அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு பேச போகிற பொருள் நினைவு நல்லது வேண்டும். மனிதனாக பிறந்த நமக்கு நல்ல நினைவுகள், நல்ல சிந்தனைகள், நல்ல பேச்சுக்கள் தான் நம்மை சுற்றி உள்ள இந்த சமூகத்தை மேலே கொண்டு போக வேண்டும், சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்கிற வழியை நமக்கு காட்டுகின்றது. சமீபத்தில் மகாவிஷ்ணு என்கிற இளைஞர் ஒரு பள்ளியில் பேசிய பேச்சு தமிழ்நாட்டையே கொந்தளிக்க செய்திருக்கிறது. எல்லோரும் பார்த்திருப்பீங்க. அவர் அந்த பேச்சில் நாம முற்பிறவியில் செய்த பாவத்தின் விளைவாகத்தான் இந்த பிறவி நமக்கு வாழ்க்கையை அளிக்கிறது என்று பேசுகிறார். நீங்கள்லாம் அழகா பிறக்கலன்னா காரணம் என்னன்னா, போன ஜென்மத்தில் நீங்க செஞ்ச பாவம் தான் நீங்க அழகா பிறக்காத காரணம். உடல் ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அவர்கள் ஊனத்தோடு, பிறவியிலே ஏன் ஊனத்தோடு பிறக்கிறார்கள் என்று யோசித்தீர்களானால், போன ஜென்மத்தில் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இந்த ஜென்மத்தில் அவர்கள் ஊனமாக பிறக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். இது எவ்வளவு அறிவுக்கு பொருந்தாத முட்டாள்தனமான ஒரு இழிவான ஒரு பேச்சு என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். அந்த பள்ளியிலேயே ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதன் காரணமாக பெரிய விளைவுகள் ஏற்பட்டன. ஒரு சம்பவத்தை சொல்லி அதன் அருமையை உங்களுக்கு புரிய வைக்கலாம் என்று முயற்சி செய்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டு சென்னை நகரமே வெள்ளத்தில் மூழ்கியது. செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டதன் காரணமாக சென்னை மாநகரம் முழுக்க மக்கள் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர், உடமை இழந்தனர், வீடு வாசலை இழந்தனர், எல்லாவற்றையும் இழந்து கொடுமைக்கான ஒரு சூழலுக்கு ஆளாயினர். அந்த நேரத்தில் நான் கோவையில் என்னுடைய வேலை நிமித்தமாக ரொம்ப நெருக்கடியான சூழல் இருந்தேன். இந்த சென்னை வெள்ளத்திற்கு ஏதாவது உதவி செய்ய வேணும்னு ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம், யார்கிட்ட கொடுக்கலாம், ஒரு தொகை யாருக்காக கொடுக்கணும், மூலமாக அனுப்பணும், அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது என்னுடைய முகநூல் நண்பன் ஒருத்தர் மதுரையில் இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அப்பா நீங்கள் உங்கள் ஊர்லேயே ஜக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க, அவர் பெரிய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் மூலமாக நீங்கள் பணம் கொடுக்கலாம், ரொம்ப நம்பிக்கையாக உண்மையாக அவர் இந்த சமுதாயத்திற்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், உங்களை அறிமுகப்படுத்த நினச்சிருந்தேன், அவரை பாருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருடைய முகநூல் கணக்கையும் எனக்கு அனுப்பி வச்சார். நான் அந்த முகநூலில் உள்ளே போய் பார்த்து வியந்து போனேன். அவர் சொன்ன போது நான் என்ன நினைச்சேன்னா, அந்த ஜக்குங்கிறவர் ஒரு நல்ல ஒரு செயல் வீரர் என்றும் நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் என்று தான் நினைச்சிருந்தேன். ஆனால் அதில் பார்த்தா அவருடைய அந்த ப்ரொஃபைல் போய் பார்த்தபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அளவிலாத வியப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு. ஏன்னா அவருக்கு உடல் குறைபாடுகள் உள்ள ஒரு மனிதர். அப்போ நான் ஒரு தொகையை என் நண்பர் நேரடியாக போக முடியலனால என்னுடைய நண்பர் மூலமாக கொடுத்து, அவருடைய தொலைபேசி எண்ணையும் கொடுத்து, முகவரி சொல்லி கொடுத்து விட்ட பணம் போய் சேர்ந்துருச்சு. ஒரு வாரம் கழிச்சு நேரில் போய் அவரை சந்திக்க போனேன். அதுக்குள்ளேயே அவருக்கு என்னை பற்றிய விவரம் தெரிஞ்சிருச்சு. போனேன்னே அவர் அண்ணா வணக்கம் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாரும் என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, அவர் என்ன அண்ணான்னு கூப்பிடுறாருன்னு சொல்லி நான் பேச ஆரம்பித்தேன். அங்கே போய் பார்த்த போது தான் தெரிஞ்சுது, அவருக்கு அப்போது 22 வயது, 22 வயதோ 23 வயதோ இருக்கும். ஆனால் ஒரு 6 வயது குழந்தை அளவு தான் அவருடைய உடல் வளர்ச்சி இருக்கு. படுக்கையில் தான் இருக்காரு. அவருக்கு தலை மட்டும்தான், அவருக்கு முகம் மட்டும்தான் ஒரு 21 வயது இளைஞனுக்கான உருவத்தில் இருக்கு. உடல் கழுத்துக்கு கீழே ஒரு 6 வயது குழந்தைக்குள்ள அளவு தான் உடல் வளர்ச்சி இருக்கு. அதன் பிறகுதான் அவரை பற்றி நேரடியாக அவர்கிட்ட கேட்கல, அவரை பற்றி விவரங்கள் நான் விசாரித்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 6 வயது உள்ள போது அவருக்கு
ஒரு நார்மலாக நல்ல குழந்தையாகத்தான் பிறந்தார். ஒரு ரொம்பவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பேரும் சின்ன வேலையில் இருக்காங்க. பெரிய வசதி இல்லை, வாடகை வீட்டில் குடியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை, நல்ல அழகான ஒரு சிவந்த மேனியோடு துருதுருன்னு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. 5 வயது வரைக்கும் நல்லா ஓடி ஆடி விளையாடுறான் குழந்தை. பள்ளிக்கு போகிறான், நல்லா படிக்கிறான். அந்த கட்டத்தில் அவனுக்கு திடீர்னு உடல்நல குறைவு வருது 6 வயதில். அப்போ எதுவும் செயல்பட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடல் உறுப்புகள் செயல்பட நிற்குது. மருத்துவர்களை போய் பார்க்குறாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு சக்திக்கு மீறி எல்லாம் பரிசோதனைகள் செய்து வைத்தியம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவருக்கு ஒரு ரொம்ப அபூர்வமாக வரக்கூடிய ஒரு நோய் வந்திருக்கிறது என்றும், உடல் தசைகள் எல்லாம் சிதைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, அது சரி பண்ணுறது ரொம்ப சிரமம், இதுக்கான மருத்துவம் இல்லை இன்ன வரைக்கும், ரொம்ப லட்சத்தில் கோடியில் ஒருத்தர் தான் அது மாதிரி வியாதி வரும்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப நொந்து போய்ட்றாங்க அவங்க. ஆனால் அவங்க தாய் கிரிச்சாங்க, அந்த அம்மா பேர், அவங்க மட்டும் மனசு விடலை. அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிட்டாரு. ஆனால் அந்த தாய் தன் பிள்ளையை விடுவதற்காக தயாராக இல்லை. அவங்க அவனை தொடர்ந்து மருத்துவம் பார்த்தாங்க. பள்ளிக்கு தூக்கிட்டு போய் விட்டு கொண்டு வீட்டில் சேர்த்து அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. வளர்ந்து வந்தான் பையன். வயது கூடி போச்சு. ஆனால் இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தடைப்பட்டுச்சு. ஓடி ஆடி நடப்பது குறைந்தது. கை கால் செயல் இழக்க ஆரம்பிச்சது. படுக்கையில் இருந்துட்டான். நான் போக்கும்போது அவனுக்கு கழுத்துக்கு மேலே நல்லபடியாக எல்லாரையும் போல செயல்படும். கண் காது மூக்கெல்லாம் செயல்படும். வலது கை மட்டும் மணிக்கட்டுக்கு மேலே, இந்த வலது கை மணிக்கட்டு மட்டும் நல்லா செயல்படும். இடது கையும் கூட செயல்படாது. படுத்த படுக்கையில் தான் இருப்பான் எப்போவுமே. ஆனால் நல்லா பேசுவான், நல்லா சிந்திப்பான், நிறைய வாசிப்பான். எல்லாம் இணையத்தில் தான். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குது, மானிட்டர் இருக்குது, அதுதான் அவனோட உலகம். ஒரு மவுஸ் மட்டும் இயக்கக்கூடிய அளவுக்கு அவனோட வலதுகை மணிக்கட்டு மட்டும் இயற்கை அவனுக்கு வழங்கி இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு நான் பெறாத பிள்ளையாகி போனான் எனக்கு அவன். ஏன்னா அவனுடைய செயல்கள், அவனை பற்றிய பின்புலங்களை விசாரித்த போது அவனுடைய அர்ப்பணிப்பு என்னை மேலும் மேலும் வியக்க வைத்தது, அவனை தொழ வைத்தது, அவனை கொண்டாட வைத்தது அவனை. ஏன்னா அவனோட ப்ரொஃபைல் போய் பார்த்தா நிறைய கண்தான முகாம் நடத்தியிருக்கான் அவன். அதுபோக குருதிக்கொடை முகாம்கள் நடத்தியிருக்கிறான், மரம் நடு விழா நடத்தியிருக்கிறான், படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை பெற்றுக் கொடுத்திருக்கிறான். இப்படி படுத்த இடத்திலேயே இயங்காத அவன் இந்த சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, துன்பப்படுகின்ற மக்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கிறான். எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுதுன்னு பார்த்தா எனக்கு மேலும் மேலும் புதிய புதிய செய்திகள் வருது. அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் மூலமாக அவனுக்கு சிறந்த குடிமகன் ஒரு விருது வழங்கியிருக்காங்க. அதுபோக லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், இதெல்லாம் நிறைய அவனுக்கு பரிசுகள் கொடுத்துருக்குறாங்க. நியூஸ் 7 தமிழ் சேனல் ஃபினிக்ஸ் பறவைகள்ங்கிற தலைப்பில் அவனை பற்றின ஒரு நேர்காணல், ஒரு முழு நேர்காணல் நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க. இது எல்லாம் விசாரித்த போது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சூழல் தெரிஞ்சது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி நீ சர்வைவ் ஆகுறான்னு நான் கேட்டேன். நான் ஒரு கட்டத்தில் நாங்கள் ரொம்ப நெருங்கிட்டோம். நான் போகும்போதெல்லாம் அவனுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு போவேன், சாப்பிட்றத வாங்கிட்டு போவேன். சந்தோஷமாக சாப்பிடுவான். அந்த சாப்பிட்ற பொருளை கூட அந்த இனிப்பு ஏதாவது வாங்கிட்டு போனால் அது யாராவது பிச்சம் வாயில் ஊட்டணும். அவன் கையால் எடுத்து சாப்பிட முடியாது. ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க, லட்சுமி பாட்டியோட பாட்டியம்மா. அவங்க தான் அந்த பையனை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க காஃபி அப்படின்னு கேட்பான். அவங்க காஃபி கொண்டு குடிக்கிற சூட்டில் ஆற்றி அதை வாய் பொறுக்கிற சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக டம்ளரில் வாயில் ஊற்றுவாங்க. அப்படியே படுத்தபடியே தான் குடிச்சுக்குவான். பாத்ரூம் போகணுன்னா சொல்லுவான், தூக்கிட்டு போய் பாத்ரூமில் போய் அவனை உட்கார வச்சு எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி கொண்டு படுக்க வைப்பாங்க. இப்படி தான் இருக்குது. அவளுக்கு ஒரு 8000 ரூபா சம்பளம் கொடுக்குறான் சாப்பாடு போட்டு அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னா இவங்க அம்மா வேலைக்கு போனால் தான் இவங்களுக்கு வீட்டுக்கு அம்மா கூட பார்க்க முடியாத சூழல். என்னன்னா தனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு, அதுல விடுபட முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தன்னை பற்றி அவன் கவலைப்பட விட்டுட்டான். இந்த உலகத்தை பற்றி கவலைப்பட்டான். எல்லாரையும் நேசிச்சான். எல்லாரும் மீதும் அன்பு காட்டினான். முகநூல்ல ஒரு பதிவு போட்டால் போதும், ஒரு வேண்டுகோள் விடுத்தா போதும், எல்லாரும் அவனுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் அந்த உதவியில் ஒரு பைசா கூட அவன் எடுத்து பயன்படுத்திக்க மாட்டான். வெளியே போகிறதுக்கு அவனுக்கு ஒரு வீல் சேர் வச்சிருந்தான். அது ரொம்ப கரடு முரடாக இருக்கும், ஒரு மோசமான வீல் சேர் தான் இருக்கும். அதில் தான் தள்ளிட்டு தான் போகணும். அந்த அம்மா தான் தள்ளிட்டு போவாங்க. நண்பர்களெல்லாம்
நீ ஒரு ஆட்டோமேட்டிக் வீல் சேர் வாங்கி தரோன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த பையன் எப்படி வருமானத்துக்கு என்ன பண்ணுறேன்னு நான் கேட்டேன். அப்போ நான் ஒரு கம்பெனியில் வந்து நான் வெப் டிசைனர் ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னு சொன்னாங்க. வெப் டிசைனர் ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்காக மாதம் வேலை செஞ்சு ஒரு 15,000 ரூபா அப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 15,000 ரூபா சம்பளம் வாங்கி அந்த அம்மாவுக்கு 8,000 ரூபா கொடுக்குறான். மீதி அவனோட தேவைகளுக்கு செலவுகளுக்கு பயன்படும் மருந்து மாத்திரைலாம் வாங்கிக்கிறான். ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவன் கவிதை எழுதுவான், கதை எழுதுவான், எல்லாரோடையும் சேட் பண்ணுவான், எல்லாரோடையும் பேசுவான், எல்லாரோடையும் பழகுவான், உட்கார்ந்த இடத்துல திட்டம் போடுவான். அவனுக்கு ஒரு பெரிய நண்பர் குழாம் இருந்துச்சு. அவனை நேசிக்கிற ஏராளமான மனிதர்கள் இருந்தாங்க. அப்படி அவர்கள் மூலமாக அவன் எல்லாத்தையும் செயல்படுத்துவான். அவன் ஒரு குரல் கொடுத்தா போதும், அவனுக்காக உழைக்கிறவருக்கு எல்லாரும் வருவாங்க. சென்னை வெள்ளத்தின் போது ஒரு வார் ரூம் ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எங்கெங்க என்னென்ன தேவையா இருக்கிறது எல்லாம் இணையம் வழியாக செயல்பட்டுக்கிட்டு ராத்திரி பகலா தூங்காம அவ்வளோ கிட்டத்தட்ட 2 மாதம் அவன் செய்யலாம். 5 லாரி லோடு பொருட்கள், உதவி பொருட்களை கோவையிலிருந்து சென்னைக்கு அனுப்பி வச்சாங்க. நான் அப்படியே மலைச்சு போயிட்டேன். எல்லா அவயவங்களும் நன்றாக செயல்படக்கூடிய ஆரோக்கியமான நமக்கு இயலாத ஒரு பெரிய பணியை வந்து இப்படிப்பட்ட அற்புதமான பணியை அவன் செய்யறான்னு ஜக்குன்னு அவன் மேல எனக்கு அவ்வளோ ஒரு, அவர் பேர் ஜெகதீசன், நாங்கள் எல்லாரும் ஜக்குன்னு தான் கூப்பிடுவோம். அப்ப இது எப்படி முடியுது, சாத்தியப்படுது அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒரு நாள் கூட நான் ஒவ்வொரு முறை போகும்போதும் உள்ள நுழைஞ்சேன்னா கேட்பேன், ஜக்கு எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்பேன். சூப்பரா இருக்கேன்னா. ஒரு நாள் கூட எனக்கு உடல் உபாதை இருக்கு, உடம்பு வலிக்குது, கொஞ்சம் தொந்தரவா இருக்கு, 2 நாளா எதுவுமே சொல்ல மாட்டான், ஒரு குறை சொல்ல மாட்டான். குறையொன்றும் இல்லை என்று வாழ்ந்த ஒரு மனிதன் அவன். தன்னுடைய குறையை எப்போதுமே பெருசாக எடுத்துக்க மாட்டான். எப்பாவது சொல்லுவான், வெளியே போகலான் இருக்கேன்னா அப்படின்னா 1-2 முறை நான் வந்து வெளியே காரில் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவனை கூட்டிகிட்டு போய் ஒன்றில் ஒரு மால் இருக்காங்க கோவையில், அந்த மால் அப்படியே வீல் சேரில் வச்சு ரவுண்ட் வீல் சேரை மடக்கி காரில் வச்சுருவோம். அந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு போவாங்க. காரில் உட்கார வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த மாலெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு எங்காவது ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டை கொண்டு விட்டுட்டு வருவேன். அப்படி எப்பவும் வந்து உற்சாகமாகவும் உன்னதமான கனவுகளோடு செயல்திறனோடு, சொல் மட்டுமல்ல செயல் முக்கியம் என்று செயல்பட்டு கொண்டிருந்தான். அத்தனை மனிதர்களுடைய அன்பை பெற்றிருந்தான். அவனை பார்க்கறதுக்கு விசிட்டர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க, இப்போ யாராவது வந்துட்டே இருப்பாங்க. நான் என்னால் முடிஞ்ச போதெல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பேன். இது எப்படி முடியுது? உடல் கழுத்துக்கு கீழே எந்த உறுப்புகளையும் செயல்படாத ஒரு ஊனம், ஒரு குறை, கழுத்துக்கு மேலே தலை மட்டும்தான் செயல்படும். அந்த தலைக்குள்ள இருக்கிற மூளை வந்து தன்னை விட தான் வாழ்கின்ற சமுதாயத்தையும் தன்னை சுற்றியுள்ள மக்களை பற்றியும் சிந்திக்க செய்தது. அவன் தான் மனிதன். அவன் சாதாரண மனிதன் இல்லை, உன்னத மனிதன் அவன். அப்படிப்பட்டவன் நாடகம் படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு உடல் வலிங்கிற ஒரு குழுவில் போய் நாடக பயிற்சி எடுத்துக்கிட்டான். வீல் சேர் உட்கார்ந்தபடி ஒரு நாடகம் நடிச்சான் அவன். என்னுடைய புத்தகங்கள் கொண்டே கொடுத்தேன். படிச்சுட்டு அண்ணா அருமையா இருக்கு, இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்னுடைய தாமு கசா நிகழ்ச்சியில அவனை கூப்பிட்டிருந்தேன். எப்போதாகிலும் அறம் என்கிற என்னுடைய சிறுகதை தொகுப்பை பற்றி ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு இலக்கியவாதியான போல அருமையான ஒரு 20 நிமிடம் உரையாற்றினான். அடங்காத கரவொலிகள், அவனுக்கு அத்தனை பேர் கரவொலி எழுப்பினாங்க. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ இலக்கிய அறிவு இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ ரசனை இருந்துச்சு. ஒவ்வொரு நொடியும் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தான் வாழ்ந்தான், வாழ்க்கை வாழ்ந்தான். அந்த பையனை வந்து அவன் ஒரு உடல் ஊனமுற்றவன், மாற்றுத்திறனாளி, அவன் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் அவன் இப்படி பிறந்துட்டான்னு சொல்லி சொன்னான். சொல்றவன் மனுஷனா? அவனுக்கு மனசாட்சி இருக்கா? அப்படி சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமா? தவறு இல்லையா? யாருமே ஊனமற்றவர்கள் அல்ல, யாருமே ஊனமற்றவர்கள் அல்ல. மன ஊனம் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் ஊனமற்றவர்கள். உடல் ஊனம் என்பது வந்து ஒரு இயற்கையான எதேச்சையான ஒரு நிகழ்வு. அதான் அதை வென்றெடுப்பதற்கான மன உறுதி இருந்தால் அவர்களுக்கு ஊனமே கிடையாது. அப்படி இருக்கும்போது போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நீ ஊனமா பறக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு இழிவான குணம் கொண்ட சிந்தனையுள்ள ஒரு மனிதன் தான் ஊனமானவன் என்று நான் நினைக்கிறேன். நான் ஜக்கு வந்து எப்பவுமே அதன் பிறகு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு நான் பழக ஆரம்பித்து ஒரு 4 ஆண்டுகள் இருக்கும். திடீர்னு எனக்கு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃபோன் வருது. அங்கே இருக்கிற ஷாமிலின்னு சொல்லி ஷாமினி குணசேகரன் ஒரு பொண்ணு இருக்காங்க, முகநூல் பெண். அவள் வந்து அப்பா ஜக்குக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஐயோ எனக்கு தெரியாதுப்பா, நான் போய் பார்க்குறேன்னு
ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன். அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு எனக்கு நல்லா தெரியும், அடிக்கடி போகிறனால. அவங்க பொண்ணு அழுகுறாங்க, அண்ணா 2 நாள் ஆச்சுன்னா நினைவே இல்லை, ஐசியூவில் இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் என்னன்னு கேட்டபோது ஒரு ஃபீவர் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு நினைவு தவறிடுச்சு, இப்போ கோமாவில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி என்னால் சில உதவிகளை செஞ்சுட்டு அவனுக்கு ஆறுதல் கூறிட்டு, அவன் இவ்வளோ வருஷம் 25 வருஷமாக போராடி இருக்கான், அவன் இப்பவும் மீண்டு வருவான், தைரியமாக இருக்கான்னு அவருக்கு தைரியம் கொடுத்து வந்தேன். ஆனால் 2 நாள் பிறகு அவருடைய மரண செய்தி எனக்கு தொலைபேசி வழியாக வருது. நான் ஒரு நிமிஷம் உடஞ்சி, நான் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு வேலையாக இருந்தேன். அங்கேயே நின்று ஒரு நிமிஷம் குமரி அழுதுட்டு தான் அவனுடைய இறுதி சடங்குக்கு நான் போனேன். அந்த இறுதி சடங்கு ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு தலைவர் நடந்தது போல் நடந்துச்சு. காரணம் என்னன்னா, அவன் இந்த சமூகத்தின் மீது, சம காலத்திய மனிதர்கள் மீது கொண்டிருந்த அன்பும் அதற்கான செயல்பாடும் தான். அவன் ஒரு உன்னத மகா புருஷன். அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. ஆகவே இது இன்னும் என்னோட நினைவில் இருக்காம, இன்னும் மட்டும் இல்லை, என்றைக்குமே அவன் நினைவில் இருப்பான். ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நிகழ்ச்சி முடிஞ்சு அவனை காரில் ஏற்றுறக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது 2-3 பேர் இன்னும் வேடிக்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, யார் உங்கள் மகனா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன் நான். ஏன்னா அவனுடைய அந்த அன்பும், அவனுடைய அறிவும், அவனுடைய மனிதநேயமும், அவனுடைய ஆற்றலும், அவனுடைய உன்னதமான குணமும் அவனை என் மகன் போல தான் நினைக்க தோணுச்சு எனக்கு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் பேசுகிற பேச்சு யாரையும் காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. அறிவற்ற மூடத்தனமான கருத்துக்களால் சக மனிதர்களை துன்புறுத்துவதைப் போன்ற ஒரு கேவலமான, ஈனமான, ஊனத்தனமான புத்தியை விட வேறு எதுவுமே இந்த சமுதாயத்தில் கீடு விளைக்கக்கூடியது அல்ல. சொல்லுகின்ற சொற்கள் எப்போதும் இனிமையாக இருக்கணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதை யாரும் மறக்கக்கூடாது. உண்மையான மனிதர்கள் என்பவர்கள் மன ஊனமானவர்கள் தான் ஒழிய உடல் ஊனமானவர்கள் அல்ல. மறுபிறவி என்பது ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு கற்பனை, ஒரு போலித்தனமான மூட நம்பிக்கை. அதை காரணம் காட்டி உடல் ஊனமற்றவர்களை, மாற்றுத்திறனாளிகளை அசிங்கப்படுத்துவது என்பது ஒரு இழிவான செயல். அதனால்தான் இத்தனை பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பொங்கி எழுந்தாங்க. அதன் விளைவுகளை இன்றைக்கு அந்த இளைஞன் அனுபவிச்சுட்டு இருக்காரு. நடக்கும், இன்னும் நடக்கும் இது மாதிரி. ஆகவே இனிமேலாவது யாருமே உடல் ஊனமற்றவர்களையோ மாற்றுத்திறனாளிகளையோ பார்க்கும்போது அவர்களை பற்றிய பிறப்பை குறை சொல்லுவதை போன்ற இழிவான செயலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.